ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஷி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் எப்படி வீட்டிலே செய்கிறது, அது கம்மியான பட்ஜெட்டில் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் கம்ஃபர்ட் ரெடி பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது ரெண்டாவது மெத்தடு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கொடுத்து ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ நான் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இது எப்படி செய்யுங்கிறது பார்த்துடலாம். ஃபேப்ரிக் கண்டிஷனர் இது கடையில் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா 400 ml பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஆனால் நம்ம வெறும் 50 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் ஃபேப்ரிக் கண்டிஷனர் நம்ம செய்யலாம். அது ஹை குவாலிட்டியானதை செய்யலாம். அது எப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறது, அது கம்மியான பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியாக எப்படி செய்கிறங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையே பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக் கண்டிஷனர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க 1 லிட்டரு. நான் 1 லிட்டருக்கு ரேஷியோ தான் நான் சொல்லியிருக்கேன். 1 லிட்டர் தண்ணி. டினோபால் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது நல்லா ட்ரெஸ் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இது சோய் வேக்ஸ். இதுதான் மெயினான பொருளே நம்ம கம்ஃபர்ட் செய்கிறதுக்கு. இது 50 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ரொம்ப முற்றிலுமே புதுமையானதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 கிராம் சோய் வேக்ஸ் எடுத்துக்கோங்க. பெர்ஃப்யூம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கிடைக்குதோ உங்களுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கலர். நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோய் வேக்ஸ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் A++ கிரேடுன்னு கேளுங்க. அப்போ தான் நல்ல குவாலிட்டியானதை கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி பாத்திரத்தை எடுத்துட்டு அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம 1 லிட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சோய் வேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சோய் வேக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் 50 கிராம், அதை ஆட் பண்ணிடுவோம். பாருங்கள், 50 கிராம் அளவில் நான் சோய் வேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹீட்டான தண்ணியில் இதை போட்டுடலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அது கரையை தட்டிக்கும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த கம்ஃபர்ட் என்ன பதத்தில் இருக்குமோ அதோ பதத்துக்கு வந்துடுது. நல்லா அது நம்ம சூடாக இருக்கிறது நல்லா ஆறணும். நான் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு எடுத்துருக்கேன். எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குது, நல்ல பதத்தில் வந்திருக்கு. நம்ம இதில் இன்னும் கலரு பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் சில்லு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஆடை மாதிரி வரும். அந்த ஆடையை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆயிரும். இது மாதிரி கிடச்சிரும். பாருங்கள், நல்லா கிடச்சிருக்கு. இதை வேறு பொருளுக்கு மாற்றிடலாம். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா டினோபால் பிரைட்னர். ரெண்டுமே ஒன்று தான். அந்த பவுடர் தான் நான் சேர்க்க போகிறேன். இது எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு நல்லா பிரைட்டாக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்காக இந்த பவுடர் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தாலே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸிங்க இந்த கம்ஃபர்ட் செய்கிறதுக்கு. நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் நமக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த டினோபால் பவுடர் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ணணும்.
அடுத்த பொருள் கலர் சேர்க்க போகிறேன். நான் க்ரீன் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட கலர் நான் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல க்ரீமியாக அழகாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ட்ரெஸ்ஸு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஜம்முன்னு வாடையாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சென்ட்டு சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்படி பக்கெட்டில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு துணி மட்டும் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபேப்ரிக் கண்டிஷனர்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கருப்பு ஷால் வந்து நான் வந்து ரெடி பண்ணி நல்லா அலசி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து நம்ம நிறைய பொருளெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா 2 பொருளை தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அந்த சென்டெல்லாம் போட்டதுனால நல்லா வந்து கிளாத்தில் வந்து சூப்பராக நல்ல ஜம்முன்னு வாசமாக இருக்குது. பாருங்கள், துணியில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்க ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது தான் இதுவும் இருக்குது. நம்ம அந்த டினோபால்லாம் சேர்த்ததுனால நல்லா வந்து பிரைட்டாகவும் கொடுக்கும் நம்ம ட்ரெஸ் வந்து. அவ்வளோதான். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கொடுத்து ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், தேங்க்யூ.